வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம். அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவி கொண்டிருக்கின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், கதைகளுக்கு நல்லதொரு திரைப்படக் காட்சி விளம்பரம் செய்கின்ற நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நல்ல விமர்சனங்கள் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், 2 ஆண்டுகளுக்கு மேலான என் சிறுகதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்ந்து இன்றைய சிந்தனை கதைக்குள் செல்வோம். இன்றைய தலைப்பானது குயிலின் குரல் போல் ஆகுமோ என்பதாகும். குயில் கூவுவதை நினைத்து பார்த்தேன், இனிமையில் மயங்கினேன். இக்குரல் போல் வேறு உண்டோ, இருக்க முடியுமா என்ற சிந்தனையும் என்னுள் எழுந்தது. ஒருவர் போல ஒருவர் மாறிவிட்டால் அல்லது மாற முயன்றால் என்ன ஆகும் என்கின்ற சிந்தனையின் விளைவுதான் குயிலின் குரல் போல் ஆகுமோ என்னும் தலைப்பாகும். கதைக்குள் செல்வோம். பாட பாட ராகம், ஓட ஓட வேகம் என்பார்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் முந்திட வேண்டும் என்பது ஒரு வகை தனி சுபாவமே, மறுக்கவில்லை. ஆனால் இருப்பதை விட்டு பறப்பதை பிடிப்பது போல் சில வேளை ஆகிவிடலாம் அல்லவா? அதுதான் என் கவலை. திருடனை ராஜவேடம் போட சொன்னால் என்ன செய்வான்? அவன் ராஜாவாய் ஆகிவிட முடியுமா? சிந்திக்க வேண்டியது. ஊர்க்குருவி என்னதான் உயர உயர மேலே பறந்தாலும் பருந்து ஆகிவிட முடியுமா? சிந்திக்க வேண்டியது. பெரிய பூனை ஒன்று என்னதான் தன்மேல் வரி வரியாய் சூடு போட்டு கொண்டாலும் நிஜ புலி ஆகிட முடியுமா என்பதும் என் சிந்தனை. இறைவன் படைப்பில் உயிர்களுக்கு இயல்பாகவே ஒவ்வொரு குணம் அமைந்திருப்பதை எண்ணி பார்த்தேன். அதை எவராலும் மறுக்க முடியாது. 90 வயது பாட்டி என்பவள் என்னதான் ஒப்பனை மேக்கப் பிரேம் செட்டிங் தன்னைத்தானே செய்து கொண்டாலும் பருவ மங்கையாக மீண்டும் நிஜத்தில் ஆகிட முடியுமா என்ன? எல்லாம் ஒருவித கண்ணாடியின் முன்பு தன்னை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வகை ரசனையே என்று நான் சொல்லுவேன். இதில் வேண்டுமானால் பருவ மங்கை மட்டுமே பின்னாளில் வயோதிக கிழவி ஆகிட முடியும். சிலரது பயிற்சி பழக்க வழக்கத்தால் ஓரளவு முயற்சி செய்தால் மற்றவர் போல் பேசிடவும் நடித்திடவும், பிறர் செய்வதை ஓரளவு அப்படியே செய்து காட்டிடவும் முடியும். என்றாலும் நிஜம் நிஜம்தான், நிழல் நிழல்தானே. வேறுபாடு கண்டிப்பாய் தெரிந்துவிடும் அல்லவா? யோசித்து பார்த்தேன். முழு பூசணிக்காயை சோற்றில் ஒரு நாளும் மறைக்க முடியாதல்லவா? சிந்தித்து பார்த்தேன். பலா மற்றும் கொய்யா பழுத்தால் அதன் நறுமணத்தை மூடி மறைக்க முடியுமா என்ன? உலகின் போக்கையும் எண்ணி பார்த்தேன். இப்படி பலவித நிகழ்வு செயற்பாடுகளை எண்ணி எண்ணி நான் உறங்காமல் விழித்து கொண்டிருந்த போது உலகத்தவரையும் எண்ணி பார்த்தேன். நான் எண்ணிய ஓட்டங்களுக்கு ஏற்ப சிலர் இயல்புதான், அதை சோதித்து பார்க்க முடியாது என்பதை சிலர் மறந்தே போகின்றனர். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போல் ஒரு சிலர் தன்னை மாற்றி கொண்டு மார்தட்டி கொண்டு எக்காலம் விடுகின்றனர்.
சிலர் தங்கள் ஒப்பனை மற்றும் ஏற்படுத்தி கொண்ட கௌரவ பதவிகளால் படிப்பாளிகள் அறிவாளிகள் போல நாடகமாடி பார்க்கின்றனர். அவர்களெல்லாம் வாய்ச்சொல்லில் வீரர்களடி. இக்காலத்து போக்கின்படி எண்ணி பார்த்தால் வாயால் வடை சுடுபவர்களே. செயலில் நடமாடும் போலிகள் ஆகியோரை என்ன செய்வது? தான் யார் என்பதை மனசாட்சியுடன் அறிய முயல்பவர்கள் மட்டுமே உண்மையாளர்களின் பார்வையிலிருந்து சற்று விலகி நின்று தப்பித்திட முடியும். தகுதியை ஏற்படுத்தி கொள்வது கூட தவறு இல்லை. தகுதியை ஏற்படுத்தி கொள்வது கூட வாழ்வில் ஒரு வகை தப்பி பிழைப்பதற்கான வழிமுறைகளாகும், மறுக்கவில்லை. அதையும் செய்திட பலர் முயலுவதில்லையே, அதுதான் என் வேதனை. அப்படி முயலாதவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? முயலும் ஆமையும் கதை போல் ஆகிவிடும் அல்லவா? ஏன் சிந்திக்க தவறுகின்றார்கள்? தற்பெருமை பேசுவோர் தங்களை உயர்த்தி கொள்வதாக நினைப்பர். ஆனால் அவர்கள் பணிவாம் இயல்பே மனிதனை பிறர் மனதில் உயர்த்துவதை மறந்தே போகின்றனர். இயற்கை உயிரினங்களின் படைப்புகளையும் ஒப்பிட்டு பார்த்தேன். இரவல் இறகினால் காக்கை மயிலின் இறகுகளை தன்மேல் சொருகிக் கொண்டால் அதற்கு அழகு வருவதில்லையே. மயில் மயில்தான், காக்கை காக்கைதானே. இயல்பும் பணிவுமே ஒருவனை உயர்த்தும் என்பது என் முடிந்த முடிவு. இயலாத ஒன்றை இருப்பதாக நினைப்பவர்கள் எப்போதும் கண்ணாடிக்கு முன்பு மட்டும் ரசிகனாக திகழ முடியும் தனக்குத்தானே என்பதே என்னுடைய எண்ணம். சிலரின் போக்கு குயிலின் குரலைக் கண்டு பொறாமைப்படுவது போல் அமைந்துள்ளது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தன் குரலை கேட்டு உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு தன்னை பயிற்சியால் வளர்த்து கொள்ளாமல் போகின்றனரே ஏன் என்பதும் என் சிந்தனையாயிற்று. தற்பெருமை என்பது கைத்தட்டலை கேட்கும், மறுக்கவில்லை. ஆனால் பணிவு இதய துடிப்பை கேட்குமல்லவா? சிந்திக்க வேண்டும். காக்கை குயிலாகாது, குயிலும் காக்கையாகாது. அதன் படைக்கப்பட்ட குணத்தன்மைகளால் உணர வேண்டிய ஒன்று. தன்னை அறிந்தவனே அறிவாளியாகின்றான். பிறரைப் போல் நடிப்பவன் பரிதாபத்துக்கு உரியவன் ஆகிவிடுகின்றான். ஏன் அப்படிப்பட்டவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை? தன் முகத்தை தானே கண்ணாடியில் தினம் பார்ப்பதில்லையோ என்ற கவலையும் எனக்குள் எழுந்தது. இரவல் வாங்கிய இறகினால் அழகினை வேண்டுமானால் வரவழைக்கலாம். ஆனால் அதன் இயல்பு மாறுமோ? மாறாதே. அதையும் சிந்திக்க வேண்டும் எவரும். நிறைகுடம் அமைதியாகத்தான் உள்ளது, ததும்பாது. குறைகுடம் கூத்தாடும் என்பார்கள். அந்த காலியான குடமே அதிக ஆட்டம் போட்டு ஒலிக்கும், ஒன்றுமில்லாத சிலரைப் போல். சிந்திக்க வேண்டியவை. தன்னிடம் அறிவு செயல்திறன் சரக்கு இல்லாமல் பிறர் பாராட்டை வலிந்து பெற முயலக்கூடவே கூடாது. மறுபடியும் சொல்கின்றேன், தன்னிடம் அறிவு செயல்திறன் என்பது பயிற்சி பெற்றும் வரவில்லை என்பவர்களுக்கு மட்டும் சொல்கின்றேன். தன்னிடம் அறிவு செயல்திறன் சரக்கு இல்லாமல் பிறர் பாராட்டை வலிந்து பிறர் பெற முயல்கின்றனர். அது சரியா? சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் இயல்பை வளர்த்து வாழ்ந்தால் அப்போது பாராட்டே உன் வீடு தேடி வருமே. ஏன் நீ உன் இயல்பை வளர்த்துவிடக்கூடாது? சிந்திக்க வேண்டும். இதற்கு ஒரு சிறுகதை கூறுகின்றேன். காட்டில் ஒரு காக்கை வாழ்ந்தது.
தினமும் குயிலின் இனிய குரலை கேட்டு வயிற்றில் அடித்து கொண்டது. மற்றவை பாராட்டுவதையும் அதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னை எவரும் பாராட்டவில்லையே என்ற ஏக்கம் வேறு. அதனால் இந்த காக்கை குயிலை கண்டு பொறாமை கொண்டது. அதன் பாடலை கேட்டு, கூவும் தன்மை கேட்டு. ஒரு நாள் அந்த காக்கை மரத்தின் உச்சியில் பறந்து ஏறி அமர்ந்து தன் மார்பை நிமிர்த்தி கொண்டு, இன்று முதல் நான் தான் இந்த காட்டின் குயில் என அறிவித்தது. சூழ்ந்திருந்த கோட்டான் முதலிய பிற பறவைகள், விலங்குகள் யாவும் அமைதியாக நின்றன. காக்கை பாட ஆரம்பித்தது. தன் பாணியில் கா 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 என்று கத்தி கலித்தது. யாவரையும் தன் கா 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 என்ற குரலால் பலவிதமாக அழைத்தது போல் பலத்த ஓசையை எங்கும் பரவவிட்டது. அத்தகைய காக்கையின் அழைப்பு கதறலை கேட்டவுடன் குரங்குகள் காதை மூடின. அணில்கள் ஏதோ ஆரம்பித்து விட்டது போல் உள்ளதே, ஏதோ ஆபத்து வருமென்பது போல் உள்ளதே என்று பயந்து பயந்து மரத்தின் பின்னால் பொந்தில் ஓடி மறைந்தனவாம். குரல் விரைவு அழைப்பு சத்தம் கேட்ட முயலானது, இக்குயில் ஓசை இது இல்லையே, இது குயில் ஓசை இல்லையே, இது காக்கையின் அழைப்பு கதறல் அல்லவா என்று எண்ணியது. காக்கை குயிலாக மாறியதை நினைத்து தன் சிரிப்பை அடக்க முடியாமல் காக்கையின் ஆணவத்தை எண்ணி புதருக்குள் ஓடி மறைந்ததாம். தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்த மயிலும் காக்கையின் குரல் கேட்டு அசந்து போய் தன் தோகையை அந்த மயிலும் சுருட்டி கொண்டதாம். இப்படி ஒரு கானகத்தின் நிலை. அப்போது அங்கு இருந்த கோட்டான் என்கின்ற ஆந்தை அறிவுறுத்தியது. மெதுவாய் புன்னகை செய்து காக்கையை பார்த்து, நண்பரே, குயிலின் குரலை கற்றுக்கொள்வதை விட முதலில் உன் இயல்பை அறிந்திடு. நீ யாரென்று உன்னையே எண்ணிப்பார். பிறர் நிழலில் வாழ்வதை விட உன் ஒளியில் வெளிச்சத்தில் வாழ்வதே பெருமை. ஏனை அதை நீ அறியவில்லை என்றது. கேட்ட நட்பாம் காக்கை தன் செயலை எண்ணி ஆணவத்தை எண்ணி தலை குனிந்ததாக ஓர் கதை உண்டு. கோபத்தில் அறிவுறுத்தல் படி, அதாவது கோபத்தை காட்டாமல் ஆந்தையானது தன் அறிவுறுத்தலின் செயல்களின்படி கூறியதால் அதை சிந்தித்து பார்த்து உணர்ந்த அந்த காக்கை அன்று முதல் குயிலாக நடிக்கவில்லை. தன் இயல்பில் நல்ல காகமாகவே வாழத் தொடங்கியது. எனவே ரசிகப் பெருமக்களே, இரவல் குரல் இனிமை பயக்காது ஒரு நாளும். இயல்பான குரலே இதயத்தை தொடும் எந்நாளும். இயல்பான வாழ்க்கையே மகத்துவம் கொடுக்கும் பொன்னாளாகும். சிந்திக்க வேண்டும். பிறரைப் போல் தோன்றுவதை விட உன்னைப்போல் உன்னை பார்த்து உயர்ந்திட முயற்சி செய்தால் என்ன? சிந்தியுங்கள். காகம் பசிவந்திட பத்தும் பறந்து போகும் ஒற்றுமையின் அடையாளம். கோட்டான் ஆந்தை அறிவு கூறும் அடையாளம். குயிலின் இனிமைத்தன்மை குரலின் அடையாளம். எனவே பிறர் குணத்தை பின்பற்றினால் எவர்க்கும் மரியாதை கிடைக்கும். இயற்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவத்தை முக்கியத்துவமாக அளித்துள்ளது. அதை மறக்க வேண்டாம். அதை உணர்ந்தவரே உண்மையில் உயர்ந்தவராவர் என்பது குயிலின் குரல் போல் ஆகுமோ என்ற எனது சிந்தனை கதை.
எனவே ரசிகப் பெருமக்களே, இக்கதை என்பது நான் தங்களுக்கு கொடுத்த ஒரு முடிவு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கமாக இந்த சிந்தனைகள் அமையட்டும் என்பதற்காகவே வாழ்த்துக்கள்.